வேதத்தின் கடின வார்த்தைகளில் இன்னைக்கு அரிப்பிளவை என்ற வார்த்தையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வாக்கியங்கள். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையைப் போல படரும், இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அரிப்பிளவை என்பதற்கான இணையான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா கேன்கர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையிலிருந்து தான் கேன்சர் என்ற வார்த்தை வருவதை பார்க்க முடியுது. மற்றொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் கேங்க்ரீன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அரிப்பிளவை என்பதற்கான எளிமையான தமிழ் அர்த்தம் கொள்ளும் வார்த்தை என்னவென்றால் புற்றுநோய் மற்றும் தசை அழுகல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு புற்றுநோய் ஒரு இடத்தில் எப்படி உடல் முழுவதும் பரவுகிறதோ அதை போன்றும் சரீரத்தில் ஒரு இடத்தில் வரக்கூடிய ஒரு புண் முழுவதுமாக பரவி அந்த உறுப்பையே அந்த அவயத்தையே சேதப்படுத்துகிறதோ அதை போன்று கள்ள போதகர்கள் சிலருடைய வார்த்தைகள் ஆரம்பத்தில் சிறிதாக தோன்றினாலும் அது படர்ந்து சபையையே சீரழித்துவிடும், சபையையே அழித்துவிடும் என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நாமும் கள்ள போதகர்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளின் உபதேசங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் அது சிறிதாக தோன்றினாலும் அது நம்முடைய விசுவாசத்தை அழித்துவிடும். அது புற்றுநோயை போன்று பரவக்கூடிய தன்மை கொண்டது, தசை அழுகலை போன்று பரவக்கூடிய தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.